பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது ஒரு எத்தனாவது நட்சத்திரம்? 25. அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல யாராவது பிறந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பேசுவாங்க. அவங்க பேச்சு திறமை எல்லாமே பூரட்டாதியில வந்து அழகு ஆபரணம் ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க, நம்மளை ரொம்ப கவர்ச்சியா கொண்டு வந்துக்குவாங்க. ரொம்ப அழகுல வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும், எல்லாத்துலயும் மேட்சிங் பார்ப்பாங்க, எல்லாத்துலயும் ஒரு தரம் பார்ப்பாங்க. தரம் இல்லாம எந்த விஷயத்தையும் எடுக்க மாட்டாங்க. ஹோட்டல் போனாலும் இந்த தரத்துல தான் ஹோட்டல் போகணும், எதுனாலும் தரம் தராதரம் பார்த்துதான் அவங்க பழகுவாங்க. அப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரம் எங்க போனாலும் நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்களே இல்லையா, சோம்பல் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு தான் ஆனா பித்ரு குரு சாபம் உண்டு. பித்ரு குரு சாபம் உண்டு. அப்ப குரு சாபத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வழிகாட்டி இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு இவங்க சம்பாதிக்கிறேன், நான் போய் செலவு பண்றேன், சம்பாதிக்கிறேன், நான் போய் செலவு பண்றேன். ஏதாவது வச்சிருக்கேன்னா என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பித்ரு சாபம். அப்பா இல்லை, அம்மா இல்லை, இல்லாட்டி அவங்க இருந்து என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. இப்படி எது சம்பாதிச்சாலும் ஆடம்பர செலவுல இருப்பீங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப இந்த பித்ரு ஜீவன் பாதை குழப்பம், நம்மளுக்கு வழிகாட்டல் இல்லாதனால நம்மளுடைய எப்படிங்கிறதுல ஒரு குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப இந்த குழப்பத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கல்வி செல்வம் இதெல்லாம் கிடைக்கும், ஆனா அதை தக்க வச்சுக்க கூடியது குறைவாக இருக்கும். அதையெல்லாம் நிலைநிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம பூரட்டாதி நட்சத்திரம் பித்ரு சாபம் குரு சாபம் பெற்றிருக்கோம். நம்ம முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கே குரு சாபம் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த குரு சாபம், அப்ப இந்த பூரட்டாதிக்கு வந்து 2 சாபம் இருக்கு. அப்ப அந்த குரு சாபத்துக்குடைய சித்தரும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பதஞ்சலி சித்தர், பதஞ்சலின்னு சொல்லலாம். பதஞ்சலி சித்திரே நமக, ஓம் ஸ்ரீ பதஞ்சலி சித்திரே நமக. ஓகேவா? அப்ப இந்த சித்தர் ஒரு என்னவா இருக்காருன்னா, பிரபஞ்ச சக்தி கடல் இருக்கு இல்லையா, தண்ணி ஆழத்துல போய் அவர் வந்து தவம் இருந்தாராம். அப்போ அந்த தவம் இருந்த பதஞ்சலி சித்தர் எங்க வந்து ஞானம் பெற்று எங்க சித்தரா வந்து தவம் இருந்தாரு அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் நான்முகன், நம்ம வந்து பிரம்மா கோயில். அப்ப இந்த பிரம்மா கோயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் பிரம்மா கோயில பதஞ்சலி சித்தர் வந்து தவம் இருந்தார். அங்க போனா அங்க வந்து தவம் இருப்பாங்க. அப்ப அந்த பிரம்மா கோயிலே இருக்கும்போது உங்களுடைய மாற்றம் வந்து படைக்கப்பட்டது நல்ல விதமா அமையும். சரிங்களா? அப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரம் இந்த சித்தரை, பதஞ்சலி சித்தரை வந்து வழிபடணும். வழிபடுறதுனால உங்களுடைய பித்ரு சாபம் நீங்கும், உங்களுடைய குழப்பங்கள் நீங்கும், உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய கோயில் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ருங்கேரீஸ்வரி, ஸ்ருங்கேரி சரஸ்வதி. ஸ்ருங்கேரி சரஸ்வதி. சரஸ்வதி என்ன? குரு. உங்களுக்கு குரு இல்லா வித்தை மாதிரி. நான் பாட்டுக்கு கத்துக்கிட்டேன், நான் எனக்கு போனேன், இந்த தொழிலை நான் கத்துக்கிட்டேன். அவங்க பார்த்துட்டே இருந்தேன், கை பார்த்தால் கண் பார்த்தால் கை வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை ப்ராப்பரா முறையில கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு அமோக வளர்ச்சல் இருக்கு. உங்களுடைய வளர்ச்சி எங்கேயோ கொண்டு போகும். ஓகேவா? அப்ப இது வந்து கல்வியின் மூலியமா செல்வம் சேர்க்குது. நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கீங்க, ப்ரொஃபஸரா இருக்கீங்க, டாக்டர் இல்லை, எல்லா தொழிலையும் ஒரு டீச்சிங் இருக்கீங்கன்னா அது உங்களையே ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது பார்த்தலாமா? அடுத்த நட்சத்திரம் எங்க அவர் வர சொல்லுங்க. 26வது நட்சத்திரம். 26வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். சாரி, 26வது உத்திரட்டாதி நட்சத்திரம்.